நான் வந்து கிசான் அக்ரிகல்ச்சர் மையத்திலேருந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். இந்த வாழைக்கு நுண்ணூட்ட சத்து கலவைன்னு சொல்லி கேட்டேன். அப்போ 5 கிராம் சிங்க் சல்ஃபேட், 2 கிராம் ஃபெரசல்ஃபேட், 2 கிராம் காப்பர் சல்ஃபேட் பரிந்துரை பண்ணாங்க. 3, 5, 7 மாதத்தில் அடிக்க சொன்னாங்க. நான் 5ஆம் மாதம் வாழைக்கு அடித்தேன். இப்போ வந்து 4 இலை தான் இருக்குது. மேலே உள்ள இலை பாதிக்கல, அதுக்கு கீழே உள்ள அவ்வளோ இலையும் பாதிச்சிருக்கு. 2 கடையிலேருந்து மருந்து வாங்கி செக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் தப்பு மாதிரி தான் இப்போ பிரச்சனை ஆகுது. நான் ChatGPT எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து 6 லிட்டர் வெள்ளத்துக்குள்ள ரெக்கமெண்டேஷன் சொல்லி அந்த AI டெக்னாலஜி எல்லாம் சொல்லுது. கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் வேளாண் துறையின் பரிந்துரையின் பேரில் நுண்ணூட்ட சத்து செலுத்தப்பட்ட சுமார் 2 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட செவ்வாழை பயிர்கள் இலைகள் கருகி சேதமடைந்ததாக பொறியியல் பட்டதாரியான நிஷாந்த் என்பவர் தெரிவித்துள்ளார். தவறான நுண்ணூட்ட சத்து செலுத்தப்பட்டதால் பயிர்கள் கருகியதாக தெரிவித்த நிஷாந்த் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். நான் வந்து கிசான் அக்ரிகல்ச்சர் மையத்திலேருந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். இந்த வாழைக்கு நுண்ணூட்ட சத்து கலவைன்னு சொல்லி கேட்டேன். அப்போ 5 கிராம் சிங்க் சல்ஃபேட், 2 கிராம் ஃபெரசல்ஃபேட், 2 கிராம் காப்பர் சல்ஃபேட் பரிந்துரை பண்ணாங்க. 3, 5, 7 மாதத்தில் அடிக்க சொன்னாங்க. நான் 5ஆம் மாதம் வாழைக்கு அடித்தேன். இப்போ வந்து 4 இலை தான் இருக்குது. மேலே உள்ள இலை பாதிக்கல, அதுக்கு கீழே உள்ள அவ்வளோ இலையும் பாதிச்சிருக்கு. 2 கடையிலேருந்து மருந்து வாங்கி செக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் தப்பு மாதிரி தான் இப்போ பிரச்சனை ஆகுது. நான் ChatGPT எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து 6 லிட்டர் வெள்ளத்துக்குள்ள ரெக்கமெண்டேஷன் சொல்லி அந்த AI டெக்னாலஜி எல்லாம் சொல்லுது.